கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டுமாய் உங்களை வேத ஆராய்ச்சி மூலமாக சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அஹ் இப்போ நம்மளோட கூட பகிர்ந்து கொள்ள யோவான் ஐயா வந்திருக்காங்க. அவங்க பேசிய பிற்பாடு நம்ம தொடர்ந்து சாட்சிகளை, ஒரு முக்கியமான சாட்சிகளை பார்க்கலாம். இப்பொழுது நம்ம யோவான் ஐயாவை வரவேற்கலாம். வணக்கம் யோவான் ஐயா. வணக்கம்மா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம தொடர்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சமஸ்கிருதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அப்படி வரும்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலக ரட்சகராக இருக்கிறாரு. உலகத்தில் எல்லோருடைய பாவங்களுக்காகத்தான் அந்த பூமியில் சாதாரண மனுஷனாக பிறந்து அவர் தன்னை ஒப்பு கொடுத்தாரு, ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறான்னு சொல்லி அதை குறித்து தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அப்படி பார்த்துட்டு வரும்பொழுது இன்றைக்கு சமஸ்கிருதத்தில் பல பகுதிகளை நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு 3ஆவது பகுதியில் என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா இத்ராயா பிரமாணம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. இத்ராயா பிரமாணம் சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அடிக்கப்பட்டவர் எலும்புகள் முறிவதில்லை. அது ஏற்கனவே கூட சொல்லியிருப்போம். அந்தந்த பகுதியில் என்னென்ன வருதோ அதை நம்ம சொல்லிட்டு வரோம். அப்படி இருக்கும்போது இங்கே சொல்லப்பட்டாரு அடிக்கப்பட்டவர் எலும்புகள் முறிவதில்லைன்னு சொல்லி. யோவான் 19ஆவது அதிகாரம் 31ஆவது வசனத்தில் பார்ப்போம். யோவான் 19ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாய் இருந்தபடியினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவைகளில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்துவினிடத்தில் போய் அவர்களுடைய கால் எலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். 33ஆம் வசனம். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. 36ஆவது வசனம். அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. ஆமாம். இப்போ நம்ம சொன்னோம், இத்ராயா பிரமாணத்தில் 2ஆவது அதிகாரம் 6ஆவது வசனத்தில் அடிக்கப்பட்டவர் அவருடைய எலும்புகள் முறிவது, எந்த ஒரு எலும்பும் முறிக்கப்படலை. ஆனால் பைபிளில் கால் எலும்புகள் முறிக்கப்படலைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் எந்த எலும்போடும் முறிக்கப்படலைன்னு சொல்லி அவங்க என்ன படித்தாங்க, பைபிளில் படிக்கிறாங்க. அப்போது பைபிளில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதுதான் சமஸ்கிருதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அது உலகம் முழுவதும் போயிருக்கு. நம்ம இந்தியா முழுவதும் கூட அது என்ன இந்த சமஸ்கிருதம் இன்றைக்கி இருக்குது. நம்ம இந்தியா முழுவதும், அதாவது கிறிஸ்தவனுக்கு தான் சொல்லி இல்லை, புத்த மதத்தை சேர்ந்தவன் தான் இல்லை, இஸ்லாமியர்களுக்கு தான் சொல்லி இல்லை, இந்துக்கள்னு சொல்லி இல்லை, ஜெயின மதத்தை சேர்ந்தவன் சொல்லி, எந்த மதத்தை சேர்ந்தாலும், எந்த ஜாதி எந்த இனம் இருந்தாலும் இப்படிப்பட்ட குறிப்பிட்ட ஆட்களுக்காக அப்படி இல்லை, உலக ஜனங்களுக்காக, உலக மக்களுக்காக அவர் மரித்தார், உயிரோடு எழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி நம்ம வேதத்தை பார்க்குறோம். அதை குறித்து தான் வார்த்தையை நம்ம வாசிச்சுட்டு வரோம். இது ஒரு மதத்துக்கோ ஒரு ஜாதிக்கோ ஒரு பிரிவுக்கோ இது சொந்தமல்ல. உலகத்தோட எல்லோருக்காகவுமே சொந்தமானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனால் உலக மக்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஒரு விக்கிரகங்களை உண்டு பண்ணி அவங்க கையினால் அதை வணங்குறாங்க, மரங்களை வணங்குறாங்க, வானத்தில் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் வணங்குறாங்க. ஆகையினால் இதெல்லாம் வணங்கக்கூடாது, இதையெல்லாம் படைத்த தேவன் நாம் தான் சொல்லி நமக்கு அவர் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆகையினால இந்த நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எலும்புகள் முறிக்கப்படுவதில்லைன்னு சொல்லி இந்த இத்ராயா பிராமணத்தில் நம்ம பார்த்துருக்கோம். பைபிளில் அது வசனம் ஆதாரமாக நம்ம படிச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒரு சாட்சி சொல்ல போகிறாங்க. அந்த சாட்சி நம்ம கேட்போம். ஸ்தோத்திரம். இன்றைக்கு என்னுடைய அம்மாவுடைய சாட்சியை தான் நான் பகிர்ந்துக்க போகிறேன். அவங்களுக்கு 1990ஆம் ஆண்டு ஒரு சரீரத்தில் ஒரு பிரச்சனை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நெஞ்சு வலி இருந்தது. நெஞ்சு வலின்னா அவங்களுக்கு சடனாக மூச்சு வாங்கும், அதிகமாக வேர்க்கும், சடனாக திடீர்னு அவங்களுக்கு அந்த மாதிரி வரும். ரொம்ப முடியாமல் சோர்வாக உட்காந்துருவாங்க. அவங்களுக்கு அதிகமான காற்று தேவைப்படும். அப்படினால அவங்க வெளியே காத்தோட்டமான இருக்கிற பகுதியில் தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்படிலாம் சூழ்நிலை இருந்தது. நாங்கள் அதை கொஞ்சம் சாதாரணமாக நினச்சிட்டோம். அப்போ எங்களுக்கு தெரியல. அப்போது திடீர்னு அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஆர்ச்சில் 5 ஓட்டைகள் இருக்கிறத டாக்டர் சொன்னாங்க. அவங்க ரொம்பவும் ஆபத்தான நிலைமையில இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்பவும் இந்த ஓட்டையினால அவங்களுக்கு சரியாக மூச்சு விடுறதோ அந்த மாதிரி சுவாச பிரச்சனைகள் இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும். அதனால இம்மிடியட்டாக அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்.
ஆப்ரேஷன் பண்றது அப்போ அந்த காலகட்டத்துல சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து ஒரு நடுத்தரமான குடும்பத்தில வசிக்கிறவங்க தான். அப்படி இருக்க பட்சத்துல எங்களால அவங்க சொல்ற அமௌண்ட் எங்களால ரெடி பண்ண முடியல. அப்பொழுது பட்சத்துக்கு 40,000. அந்த சூழ்நிலையில அந்த 1990ல பார்த்தீங்கன்னா, அந்த 40,000ன்றது எங்களுக்கு அதிகமான அமௌண்ட். அது மட்டும் இல்லாதபடிக்கு 4 பாட்டில் ரத்தம் தேவைப்படுதுன்னு வேற சொல்லியிருந்தாங்க. அந்த சூழ்நிலையிலும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அப்போ கண்ணீரோட நாங்க அழுதுட்டு இருந்தோம். ஆனாலும் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆப்ரேஷன் பண்ணலாம். ஆப்ரேஷன் பண்ணாலும் அவங்க பூரண சுகமாயி அவங்க அ நல்லபடியா வாழ்வாங்களான்றது எங்களால கேரண்டி குடுக்க முடியாது. எங்களால ஆப்ரேஷன் பண்ணுவோம். ஆனா எங்களால சொல்ல முடியாது. 100%லாம் எங்களால கேரண்டி குடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த இந்த ஒரு சூழ்நிலை ஒரு பக்கம், பணம் தேவைப்படுது அது ஒரு பக்கம். அது ஆப்ரேஷன் பண்ணாலும் அவங்க முழுமையான கியூர் ஆவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறிய டாக்டர் வைக்கும்போது, எங்களுக்குள்ளாக மிகவும் கலக்கம், வருத்தம், வேதனை. அப்போதான் நாங்க கொஞ்சம் ஆண்டவருக்குள்ள நெருங்கின காரியம். நாங்க ரட்சிக்கப்பட்ட ஒரு நாட்கள் அப்போ. அப்பதான் இயேசுனா யாரு? அவர் எப்படிப்பட்ட அற்புதம் செய்கிறவரு? அவருக்குள்ளாக எவ்வளவு அற்புதங்கள்லாம் நடக்குதுன்றத நாங்க அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சு கொண்டு வரோம். அப்ப அந்த சூழ்நிலை இப்படிப்பட்ட ஒரு இடியாக எங்களுக்கு இருந்தது. அப்ப குடும்பமாக நாங்க அழுது கொண்டு இருக்கும்பொழுது, அப்பொழுது பால் கருணாகரன்ற ஒரு சகோதரர், அவங்க அவங்கள நான் அங்கிள் தான் கூப்பிடுவேன். அப்படி இருக்கும்பொழுது அவங்க அப்பாவுக்கு சத்தியத்துக்குள்ள வழி நடத்தினவங்க. அவங்க ஆண்டவருக்குள்ளாக வழி சத்தியத்தை சொன்னவங்க. அவங்க நிறைய மிராக்கள் செஞ்சிருக்கிறாங்க. அப்படியே அப்பா ரிப்பன் பில்டிங்ல ஒரு போஸ்ட்ல உட்காந்து அவங்க இருக்கும்பொழுது, அந்த சமயத்துல தான் அவங்க மீட் பண்ணி அவங்க அப்போ தொழிலாளியா ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ரிப்பன் பில்டிங் வந்தாங்க அப்பா. அப்போ தொழிலாளியா ஒர்க் பண்ணும்போது தான் அவங்களோட கூட சந்திச்சு அவங்க சத்தியத்தை சொல்லி அவங்க ஆண்டவருக்குள்ளாக நடத்தப்பட்டாங்க. அந்த சூழ்நிலை மத்தியில இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்களுக்கு இருதயத்துல ஓட்டன்னு சொல்லும்போது, நீங்க கவலையே படாதீங்க பிரதர், நம்ம ஜெபிக்கலாம் ஆண்டவர்கிட்ட. நம்ம ஜெபிக்கும் போது அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே அவரால் செய்ய முடியும் அப்படின்னு நீங்க தைரியமா இருங்கன்னு சொல்லி அவங்க ப்ரேயர் பண்ணி அழுது எங்களுக்காக மண்டிட்டு ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு வாரமோ அப்படின்னு தெரியல எங்களுக்கு, அவங்களுக்குள்ளாக சில மாற்றங்களை நாங்க பார்த்தோம். அந்த மூச்சு வாங்குற தன்மையோ கொஞ்சம் காரியங்கள் அதெல்லாம் இல்லாம நல்ல நார்மலா வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிற்பாடு மறுபடியும் நாங்க டாக்டர்களை சந்திச்சு அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் அந்த பரவாயில்ல மாதிரி இருக்கு, நீங்க மறுபடியும் டெஸ்ட் எடுக்க முடியுமான்னு கேட்கும்போது, இல்லையே ரிப்போர்ட் உங்களுக்கு கரெக்டாக தானே சொல்லுது, இந்த மாதிரி ஓட்டை இருக்கே, நான் ஆப்ரேஷன் தானே பண்ணி ஆகணும். இல்லை நீங்கள் மறுபடியுமா நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்கும்போது அவங்க மறுபடியுமா சரின்னு சொல்லிட்டு எல்லா டெஸ்ட்டும் அவங்க எடுத்தாங்க. எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டில் இருக்கிற பகுதியில் இருக்க இப்போவும் நாங்கள் வச்சுருக்கோம். இந்த இவ்வளோ வருஷம் ஆகுது, 1990ல் நடந்தது. இப்போவும் அந்த சாட்சியெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். சில நாட்கள் கழித்து எங்களுக்கு டைம் கிடைக்குமானால் அதையும் நான் உங்ககிட்ட நாங்கள் காட்டுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஓட்டையே தெரியல அப்படின்னு சொல்லி டாக்டர் குழம்பிட்டு இருந்தாங்க. என்ன இந்த ஓட்டையே தெரியலையே, அந்த இடத்துல எந்த இடத்துல ஓட்டை இருக்குன்றது தெரியலையே, கண்டுபிடிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இன்னொரு டாக்டர், சீஃப் டாக்டர், அப்படி டாக்டருங்க ஒவ்வொரு டாக்டராக பார்த்து கிட்டத்தட்ட 40 டாக்டர்கள் சூழ்ந்துட்டாங்க. சூழ்ந்து அந்த ரிப்போர்ட்டை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஆச்சரியமா பார்த்துட்டு, இது எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல, ஏன்னா இது என்னன்னே தெரியல எங்களுக்கு, இது எப்படி அவங்களுக்கு அந்த ஓட்டை இருந்தது ஆனால் இப்போ தெரியலையே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஆப்ரேஷனும் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களுக்கு அந்த ஓட்டையே தெரியல அப்படின்ட்டு. அப்போ அவங்களுக்கு இது மாதிரி மூச்சு வாங்குற தன்மையும் இல்லை, இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பெட்டரா இருக்குது எல்லாமே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாங்கள் அப்போதான் விசுவாசிச்சோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இவங்களுக்குள்ளாக இவங்க சரீரத்துக்குள்ளாக ஒரு பெரிய அற்புதத்தை, பெரிய அதிசயத்தை இவங்களுக்கு செஞ்சிருக்கிறாரு என்பதை நாங்கள் அப்போதான் விசுவாசிக்க ஆரம்பிச்சோம். அப்போ உடனே நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொன்னோம். உடனே அவங்க கிட்ட போயிட்டு சொன்னோம், இந்த மாதிரி சொன்னாங்க டாக்டர்னு. அப்போ அதை எடுத்துட்டு வந்தோம். அதுக்கப்புறமா அவங்க எவ்வளோ ஆண்டுகள் அவங்க உயிரோடு இருந்து இன்றைக்கும் சாட்சியா ஆண்டவர் இந்த காரியத்தை வச்சிருக்கிறாரு அவங்க மத்தியில. இது எல்லாருக்குமே இது சாட்சியா சொல்லணும், நாங்க எப்போ சொல்லியிருக்க வேண்டியது. ஆனாலும் தாமதித்தாலும் தேவன் இந்த சாட்சியை மகிமையா எல்லார் இடத்துலயும் கொண்டு செல்வார். தேவனுடைய நாமம் மகிமைப்படும். நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள்ல, ஒரு கஷ்டங்கள்ல, வேதனைகள்ல இருந்தீங்கன்னா நிச்சயமாகவே உங்களை விடுதலையாக்க தேவன் இருக்கிறார். அவர் நிச்சயமாக பூர்ண சுகத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இதை தொடர்ந்து அநேக சாட்சிகள் இருக்கு. இதை நாங்க சிறு சிறு காரியமா நாங்க பகிர்ந்து ஒவ்வொரு பகுதியில நாங்க இதை வெளியிடுவோம். அப்பொழுது இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. இன்றைக்கு நம்ம அதற்குரிய வசனமா ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு ஒரு பாடலை பாடலாம்.
2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. நிச்சயமாக நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. நிச்சயமாக அப்படிப்பட்ட மகிமையை உண்டாக்குகிற ஒரு காரியமாக தான் எங்க அம்மா சாட்சியாய் நின்னாங்க. அந்த காரியம்லாம் நமக்கு பெரியதா இருக்கலாம், பெரிய காரியமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சர்வசாதாரணமாக எந்த விதமான கீறலோ எந்த விதமான ஆயுதமோ சரீரத்துல போடாம தேவனா ஒரு பெரிய ஆபரேஷனை நடத்தி முடிச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா, தேவன் நாம மகிமைப்படுவதாக. ஆதாம எப்படி ஆண்டவர் விலா எலும்பை எடுத்து எந்த விதமான டாக்டர் செய்ய முடியாத ஒரு காரியத்தை தேவன் அந்த நாளிலே அந்த எலும்பை எடுத்து ஏவாளை உண்டாக்கினாரோ, இன்றைக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய நம்ம மத்தியிலே ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளிலே ஒரு பாடலை பாடலாம். நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடினா நல்லா இருக்கும் நான் ஆசைப்படுறேன். உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம். உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம். தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பதும் லேசான காரியம். தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பதும் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஆண்டவருக்கு இது லேசான காரியம். இந்த லேசான காரியமாய் இதை மாற்றி கொடுத்தார். தேவனுக்கு நன்றி செலுத்துவோமாக. மீண்டும் நம்மளை ஆண்டவர் இணைத்து இந்த வேத ஆராய்ச்சி மூலமாக நம்மளை தொடர்ந்து அநேக காரியங்களை பகிர்ந்து கொள்ள செய்வாராக. தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. நன்றி யோவனையா, ரொம்ப மிக்க சிறிய குறிப்பு. அதாவது அவங்க சொன்ன காரியத்தில் இந்த காரியத்தை கிறிஸ்தவனுக்கு தான் செய்வாரா ஆண்டவரே? அப்படி இல்லை. உலகத்தில் இருக்கிற எல்லா மதத்தினருக்கும் ஆண்டவர் செய்கிறாரு, செய்துட்டு இருக்கிறாரு, செய்யவும் போறாரு. அவர் எந்த காலத்துக்கும் அவர் மாறாதவர். 2000 வருஷங்களுக்கு முன்பு இந்த பூமியில் வந்துட்டு போயிருந்தாலும் கூட அவர் அதுக்கு முன்னமே இருக்கிறவர். அவர் எந்த வருஷம் எந்த காலம் பிறந்தாரு, அவருக்கு என்ன வயசு இப்போ யாராலும் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட காலங்களையெல்லாம் கடந்த தேவன் அநேக அற்புத அடையாளங்களை உலகத்தோட எல்லோருக்கும் செய்வார். அது பிரதமராக இருந்தாலும், ஜனாதிபதியாக இருந்தாலும், முதலமைச்சராக இருந்தாலும், ஐநா சபை லீடராக இருந்தாலும், எந்த மதத்தை, எந்த ஜாதி, எந்த இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் செய்கிற தேவன் அவர் தான். இந்த உலகத்தில் எல்லோருடைய பாவங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அடுத்த எபிசோடு நம்ம சந்திப்போம். ஸ்தோத்திரம்.